ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். கடையில் வாங்குற ரோஸ் மில்க் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலரும் ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்ப்பாங்க. அது எதுவுமே நம்ம சேர்க்காம வந்து நேச்சுரலாக வந்து அந்த பிங்க் கலரை நம்ம வர வைக்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி இந்த ஜூஸை குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்யறதுக்கு, அதாவது நீங்கள் சிறப்புன்னு கூட சொல்லலாம், இதை செய்யறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் தாங்க. பன்னீர் ரோஸ்ல 2 கலர் இருக்குங்க. லைட் பேபி பிங்க் கலரும் இது மாதிரி டார்க் கலரும் கிடைக்கும். 2 பூ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரோஸ் மில்கோட கலர் வந்து நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வர வாசனையும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நான் கடையில் வாங்கின பூ தாங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்ததுனால நீங்கள் ஒரு 2-3 நாள் வந்து எல்லா பூவையும் சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக நீங்கள் வந்து இதை செய்யலாம். இது வந்து 25லேருந்து 30 பூ வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் இதை காம்பு பகுதியை தனியாக எடுத்துடணுங்க. இப்போ எடுத்த இதழ்களில் ஏதாவது வந்து சரியில்லாமல் இருந்ததுன்னா அதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூவையும் காம்பு எடுத்துட்டு உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன். இனிப்புக்கு நான் சர்க்கரைக்கு பதிலாக வந்து கற்கண்டு சேர்த்துக்கிறேங்க. கற்கண்டுல 2 டைப் இருக்கு. இது மாதிரி டைமண்ட் கற்கண்டுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்லயே இருக்கும். நீங்க 2த்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பனங்கற்கண்டு கூட நீங்க யூஸ் பண்ணலாங்க. இதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம இதை பாகு காய்ச்ச போறோம். டைரக்டா போட்டா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான். இப்போ எல்லா ரோஸ்லயும் காம்பு எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க. இது நான் கடையில வாங்கின பூன்றதுனால, கடையில வாங்குறதுல வந்து அந்த பூச்சி மருந்துலாம் அடிச்சிருப்பாங்க பூல. அதனால 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்ப இந்த பூ கூடவே பாத்தீங்கன்னா நம்ம அரைக்க போறது கொஞ்சமா வந்து பீட்ரூட்டுங்க. இது நம்ம ஃபுட் கலருக்கு பதிலா நம்ம வந்து இந்த பீட்ரூட்டை சேர்க்கிறோம். சின்ன சைஸ் பீட்ரூட்ல பாதி அளவு எடுத்திருக்கேங்க. இது நான் வந்து பொடி பொடியா நறுக்கி கொண்டு வந்திருக்கேன். இப்போ பூவெல்லாம் நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா தேய்ச்ச மாதிரி கழுவிக்கோங்க. வீட்டில் பூக்கிற பூவாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 4-5 நாளைக்கு வந்து பூவெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து செய்யலாங்க. நான் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. நான் சரியாக ஒரு 4 தடவை கழுவி வந்து பூ கொண்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீட்ரூட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ள நம்ம பூவெல்லாம் கழுவி வச்சிருக்கோங்களா, அது நல்லா ட்ரை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பீட்ரூட் கூடவே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த ரோஸை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலங்க. அந்த பீட்ரூட் கூடயே நீங்க அரைக்கும் போது நல்லாவே அரைச்சிடும். பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு. இப்போ அடுத்த பேட்சும் வந்து நான் இதுலயே வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. மொத்தமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் தண்ணி சேர்க்கிறேன். இதுக்கு மேல வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இதே மாதிரியே எல்லா பூவையும் சேர்த்து இந்த அளவுக்கு திக்கா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். கலர் பாருங்க சூப்பரா இருக்கு. பீட்ரூட் வந்து அதிகமா சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பூவெல்லாம் கழுவிட்டு நீங்க இதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுனாங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சுகர் சிரப் செய்யணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. இதுல பொடி பண்ணி வச்சிருக்க கற்கண்டை வந்து சேர்த்துக்கலாம். சரியா 1.5 கப் இருக்குங்க. 1.5 கப்புக்கு நம்மளுக்கு 3/4 கப்பு போல தண்ணியை சேர்த்துக்கணும். நீங்க சர்க்கரை சேர்த்துக்கிட்டாலும் இதே தண்ணி அளவு தாங்க. கற்கண்டு நல்லா கரையிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. இதே மாதிரியே வந்து கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பாருங்க எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நுர வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளுக்கு சரியா ஒரு கம்பி பதம் வரைக்கும் வரணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பா வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் கரைஞ்சிட்ட பிறகு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாம். பாருங்க கரெக்டா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க ரோஜா இதழ்களை வந்து இதுல சேர்த்துக்கலாம். நீங்க அப்படியே வச்சு போடும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பி பதம் வரும். அதுக்காக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்க இதை விட அதிக அளவுல செய்யறதா இருந்தா இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து டபுள் மடங்கா மாத்திக்கோங்க. பூ வந்து சரியா வந்து எண்ணி நம்ம கடையில வாங்க முடியாது. அதனால 25லேருந்து 30 பூ வரைக்கும் எடுத்துக்கலாங்க இந்த இனிப்புக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஹை ஃப்ளேம்ல தாங்க வச்சிருக்கேன். அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஒரு 3-4 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திடலாம். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு. இது கொஞ்சம் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கலர் வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. இதை மாதிரி கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நான் லோ ஃப்ளேம்ல வச்சிடுறேங்க. பீட்ரூட்டை கம்மியா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ரோஸோட ஃப்ளேவர் தான் வந்து டாமினேட் பண்ணணும். பீட்ரூட்டை அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா பீட்ரூட் தாங்க உங்களுக்கு வந்து டாமினேட் பண்ணும். அப்போ ரோஸ் மில்க் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால கம்மியா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா திக்காகிட்டே வருது பாருங்க. பன்னீர் ரோஸோட வாசனை அப்படி இருக்குங்க. வீடு முழுக்க வந்து இதோட வாசனை தான் அடிக்குது. பாருங்க டார்க் கலர்ல வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா திக்காகிட்டே வருது பாருங்க. இப்போ நம்ம இதை தொட்டு பார்க்கலாம். லேசா பிசு பிசுப்பு தன்மை இருந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் ஓரங்கள்லயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் செக் பண்றேன். லைட்டா வந்து பிசுபிசுப்பா இருக்கு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடணுங்க. ஆறிட்ட பிறகு ஃபில்டர் பண்ணீங்கன்னா ரொம்ப திக் ஆயிடும். அதனால ஃபில்டர் ஆகாது. அதனால உடனே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடணுங்க. இது ஃபில்டர் பண்றதுனால என்ன ஆகும்னா, அந்த ரோஜா இதழ்களோட அந்த சக்கை, பீட்ரூட்டோடதெல்லாம் வந்து அந்த ஃபில்டர்ல நின்னுட்டு, அந்த சிரப் மட்டும் வந்து நம்மளுக்கு கீழ கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நான் வந்து 2 தடவ ஃபில்டர் பண்ண போறேங்க. இது மாரி நீங்க பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த திக்னஸும் வந்து கீழ போற மாரி இருக்கும். அதனால இது பண்ணி முடிச்சுட்ட பிறகு 2வது தடவையும் வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இந்த அளவு திக்கா இருக்கு. சிரப் வந்து இன்னும் அப்படியே சூடாவே தான் இருக்கு. இது நல்லா ஆறுன பிறகு இன்னும் நல்லா திக் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, எனக்கு இந்த அளவுக்கு சிரப் வந்திருக்குங்க. நான் ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எப்பவுமே ஸ்டோர் பண்ற பொருள் எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கணும்னா, கண்ணாடி பாட்டில்ல வச்சிருந்தா தாங்க நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும். சிரப்ப வந்து ஃபில்டர் பண்ணதும், இந்த பொருள வந்து தூக்கி போடுறதுக்கு மனசே வரலங்க. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். அது கண்டிப்பா வேஸ்ட் ஆகாதுங்க. நம்ம பிரெட் வீட்ல வச்சிருந்தோம்னா, அத நம்ம வந்து ஜாமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அவ்ளோ அட்டகாசமா இருக்கும். இப்ப பிரெட் என்கிட்ட இல்ல. இல்லன்னா வச்சு காமிச்சிருப்பேன். நீங்க இதையும் ஸ்டோர் பண்ணிட்டு, நீங்க பிரெட் வாங்கும்போது இத ஜாமா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்ப 2 பொருளுமே வேஸ்ட் ஆகாம கிடைச்சிச்சு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ண போறோம். நல்லா கூலிங்கா இருக்கிற பாலா வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம சிரப்லயே வந்து இனிப்பு சேர்த்திருக்கறனால, தனியா வந்து சர்க்கரை எதுவும் சேர்க்க தேவையில்லங்க. நான் வந்து 2 பேருக்கு வந்து ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ண போறேன். இப்ப இதுல வந்து சிரப் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க. அப்பதாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். டைரக்ட்டா பால்ல வந்து ரோஸ் மில்க்க வந்து மிக்ஸ் பண்ணாம, மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு குடுங்க. சூப்பரான, டேஸ்டியான, அது மட்டும் இல்லாம ஹெல்த்தியான ரோஸ் மில்க் சிரப் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. ரோஸ் மில்க் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். அவ்ளோ சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.